யோ யாரியா நீ? விஜயகாந்த் ஜெயந்தி அம்மா கால் பண்ணி வெறுப்பேத்திட்டு இருக்க. போன் வையா. விஜயகாந்த் ஜெயந்தியா? இன்று விஜயகாந்த் ஜெயந்தியை முன்னிட்டு தமிழக முதலமைச்சர் சிவகார்த்திகேயனும் எதிர்க்கட்சித் தலைவர் விஜய் சேதுபதியாரும் விஜயகாந்த் சிலைக்கு மாலை அணிவித்தனர். வணக்கம் தோழர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோல ஹாட்ஸ்பாட் டூ மச் அப்படின்ற இந்த படத்தோட ரிவ்யூ. இந்த படத்துல இவங்க சொல்லியிருக்க நிறைய கருத்துக்களுக்கு என்னோட அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ், இது எந்தெந்த இடத்துலாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை, இதுல எது சரியா இருக்கு சரியா இல்லை அப்படின்னு என்னோட கருத்துக்களை இங்க ஷேர் பண்ணலாம்னு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பார்க்காதவங்களுக்கு ஸ்பாய்லர் இல்லாமல் ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ மாதிரி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தவங்களுக்கு டீட்டெயில்டாக என்னோட ஒப்பீனியன் என்ன இந்த படத்தை பற்றின்றத சொல்கிறேன். இந்த ஹாட்ஸ்பாட் டூ மச் அப்படின்ற படம் வந்து ஆல்ரெடி ஹாட்ஸ்பாட்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தோட சீக்குவலா அந்த படத்தோட ஒரு கண்டினியூவேஷனாக அதே கதையாக தான் இதுலேயும் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ அந்த படத்தில் வர அதே மாதிரி ப்ரொடியூசர் கிட்ட போய் ஒரு டேரக்டர் வந்து கதை சொல்கிற மாதிரி தான் இதுலேயும் கொண்டு வராங்க. அதில் வந்து 4 கதைகள் சொல்லுவாங்க. இந்த படத்தில் வந்து 3 கதை சொல்கிறாங்க. அதில் கார்த்திக் அந்த படத்தோட டேரக்டர், அவர் தான் வந்து நரேட் பண்ணுவார். அவருக்கு சில தேவை இருக்கும், அதுக்காக வந்து அந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் கதை சொல்லுவார். அது நீங்கள் ஹாட்ஸ்பாட் ஒன்று பார்த்தீங்கன்னு தெரிஞ்சுக்கும். அதே மாதிரி இதில் வந்து பிரியா பவானி சங்கர் வந்து டேரக்டராக வந்து ப்ரொடியூசர்கிட்ட கதை நரேட் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களும் ஏன் அதே ப்ரொடியூசர் கிட்ட போய் கதை சொல்றாங்கன்றதெல்லாம் பின்னாடி ரிவீல் பண்ணுவாங்க. இதுல ஃபர்ஸ்ட் அவங்க சொல்ற கதை என்னன்னா வந்து டியர் ஃபேன், நம்ம ஊர்ல இருக்க இந்த ரசிகர் மனப்பான்மை, இந்த சினிமா மோகத்தை பத்தி தான் இந்த ஸ்டோரியில காட்டியிருப்பாங்க. இதுல ஆதித்யா பாஸ்கர், ரக்ஷன் இவங்க 2 பேரும் நடிச்சிருப்பாங்க. அப்புறம் நம்ம பாஸ்கர் நடிச்சிருப்பாரு. இந்த படம் இந்த ஓவராலா இந்த 3 ஸ்டோரியிலுமே எனக்கு பிடிச்சது, எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆனது, நான் ரசிச்சு பார்த்ததுல இந்த ஸ்டோரியை சொல்லலாம். காமெடியெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரசிக்கும்படியா இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அடுத்த ஸ்டோரி என்னன்னா பிளாக் அண்ட் ஒயிட். இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல பாத்தீங்கன்னா தம்பிராமையா நடிச்சிருப்பாரு. தம்பிராமையா அப்பா கேரக்டரும் பொண்ணு கேரக்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்த ஆடை சுதந்திரத்தை பத்தி தான் இதுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் மாதிரி ஒரு சின்ன கதையா போகும். இதுல நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து ரொம்ப திணிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. ஆர்டிஃபிஷியலா ஃபீல் ஆச்சு. எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியாம கதைக்கு ஒட்டாத மாதிரி சும்மா அந்த கருத்துக்களை சொல்லணும்னு சொன்ன மாதிரி எனக்கு நிறைய ஃபீல் ஆச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா யுவர்ஸ் லவ்விங்லி லவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஸ்வின் நடிச்சு ஒரு கதை வரும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷன் மாடர்ன் லவ் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி போகுது, இந்த சிச்சுவேஷன்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அந்த ஷிப் இந்த ஷிப்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி லவ்ன்றது எப்படின்ற மாதிரி ட்ராவல் பண்ணி, இதுவுமே ஒரு மாதிரி இந்த அடியே படம் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி அந்த டைம் ட்ராவல் கிளிட்ச் கான்செப்ட் வச்சுட்டு கிரியேட்டிவாக நிறையா பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே அந்த கிரியேட்டிவாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. அது என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு, கொஞ்சம் ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக நல்லா இருந்துச்சு பார்க்க. அதையுமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். எனக்கு இந்த படத்தில் நிறைய அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருந்தாலும் ஸ்டில் இட்ஸ் டீசென்ட் வாட்ச் தான். நீங்கள் போய் கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா இந்த படம் நிறைய டிஸ்கஷன்ஸை உண்டு பண்ணும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறவங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க. முக்கியமா இப்ப இவனுங்க விஜய், அஜித், சூர்யா அது இதுன்ட்டு ஃபேன்ஸ் சண்டை போட்டுட்டு இருக்காங்களே, அது ரொம்ப காலமா நம்ம ஊர்ல இருக்கிறது தான். இவனுங்கெல்லாம் வந்து இந்த படத்தை கண்டிப்பா பார்த்தே ஆகணும். இதுக்கு மேல நான் இன்னும் படம் பார்க்கல, ஸ்பாய்லர்ஸ் எல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு படத்தை போய் பார்த்துட்டு வந்து நீங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பார்த்தவங்க இல்ல எனக்கு பரவாயில்ல ஸ்பாய்லர்ஸ் பிரச்சனை இல்லைன்றவங்க அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இவங்க சொல்ற ஃபர்ஸ்ட் கதை பார்த்தீங்கன்னா அந்த டியர் ஃபேனு சொன்ன மாதிரி இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு போர்ஷன். இதுல வந்து ஆதித்யா பாஸ்கரும் ரக்ஷனும் நடிச்சிருக்காங்க. இதுல அவங்க ரெஃபர் பண்ற அந்த 2 ஹீரோஸும் வந்து விஜய் அஜித்தின்னு தான் மென்ஷன் பண்றாங்க. ராசா தாதான்னு சொல்லி 2 கேரக்டர் சொல்றாங்க. ராசான்றது வந்து விஜயை ரெஃபர் பண்றாங்க, தாதான்றது வந்து அஜித்தை ரெஃபர் பண்றாங்க. எதுவும் மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காகவே வந்து 2ஐயும் வந்து ஷஃபிள் அப் பண்ணியிருப்பாங்க. ரெஃபரன்சஸ் நிறைய இருக்கும் இல்லையா. பாத்தீங்கன்னா இப்ப தாதான்ற அந்த கேரக்டர், அஜித்ன்ற கேரக்டர் அந்த ஹீரோவோட வீட்டுல வந்து நம்ம விஜயோட வீடு மாதிரி இருக்கும். அந்த வெளியில இருக்க கதவு, அந்த வீட்டு செட்டப் வந்து விஜயோட வீடு மாதிரி இருக்கும். அப்புறம் நிறைய ரெஃபரன்சஸ் வந்துட்டு விஜய் ஃபேன்ஸ் பண்ணது வந்து அஜித் ஃபேன்ஸ் பண்ற மாதிரி, அஜித் ஃபேன்ஸ் இது பண்ற மாதிரி கொஞ்சம் வந்து ஷஃபிள் அப் பண்ணி எந்த பக்கமும் போய் மாட்டிக்க கூடாதுன்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. கதை வந்து ப்ரெடிக்டபிளா தான் இருந்துச்சு. இவங்க 2 பேரும் வந்து பயங்கரமான ஒரு ஃபேனா இருப்பானுங்க. அவங்க அந்த ராசா தாதான்ற கேரக்டர் 2 ஹீரோஸ்க்கு வந்து பயங்கரமான ஃபேன்ஸா இருப்பாங்க. இவனுங்க 2 பேரோட ஃபேமிலியை வந்து ஒருத்தன் கடத்தி வச்சுட்டு உங்க 2 பேரோட அவர் தலைவர் வந்து பேசினாதான், அந்த 2 ஹீரோஸும் வந்து என்கிட்ட கான்ஃபரன்ஸ்ல பேசினாதான் உங்களோட ஃபேமிலியை நான் விடுவேன் அப்படின்னு வந்து மிரட்ட மாதிரி தெரியுது. சரி ஃபைனலி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அந்த ஹீரோஸ் 2 பேருமே வந்து ஹெல்ப்லெஸ்ஸா விட்டு போக போறானுங்க, யாரும் ஹெல்ப் பண்ண போறது இல்ல. அதை வச்சு இவங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறான்ற மாதிரி அப்பயே ப்ரெடிக்டபிளா தான் இருந்தது. சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா ரொம்ப என்டர்டெய்னிங்கா கொண்டு போனானுங்க. எனக்கு ரொம்பவே நான் சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம யானை ஜோக் கதிர் வந்திருப்பாரு அந்த நியூஸ் சேனல் டிபேட் ஷோஸ் வந்துட்டு ரெண்டு பேரோட ஃபேன்ஸே ஒரு பக்கம் உட்கார வச்சுட்டு இல்லை சமூக ஆர்வலர்னு சொல்லிட்டு நம்ம யானை ஜோக் கதிரை உட்கார வச்சிருப்பாரு. அவர் பண்ற காமெடியெல்லாம் உதாரணத்துக்கு
வந்துட்டு பாத்தீங்களா தாதா ராசான்னு தான் சொன்னாங்க, தாதா தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, அப்ப தாதா தான் பெருசு அப்படின்னு வந்து தாதா ஃபேன் சொல்லும் போது, ஏங்க நம்ம வந்து அவசரமா கக்கா வருதுன்னு கக்கூஸ்க்கு போனோம்னா அந்த இடத்துல வந்து கக்கா வரதுக்கு மாதிரி உச்சாதான் வரும், அதுக்காக உச்சாதான் பெருசுன்னு சொல்ற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வந்து அந்த மொமெண்ட்ல வந்து அந்த ஃபேன்ஸோட அந்த மனநிலையை போட்டு அவனுக்கு பண்ற அந்த தற்கொலைத்தனத்தை அந்த கிரிஞ்சு வந்துட்டு போட்டு மார்க் பண்ணது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பயங்கர கலவரமா போயிட்டு இருக்குது. நிறைய பேர் என்ன ஆக போகுது, ரெண்டு பேரும் வந்து கான்ஃபரன்ஸ்ல பேசணும்னா இவன் கொலை பண்ணிடுவான் அப்படின்ற நிலைமை போயிட்டு இருக்கும் போது அப்புறம் திடீர்னு வந்து கான்ஃபரன்ஸ்ல அவங்களும் பேச ஒத்துக்கிட்டு வந்து பேசிடுறாங்க. தாதாடா ராசாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ரெண்டு ஹீரோஸ்க்கும் வந்து அவங்கவுங்க ஃபேன்ஸ் வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் கான்ஃபரன்ஸ் பேசினதுக்கு அப்புறம் அவன் வந்து சில டிமாண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறான். நீங்க வந்து உங்க ஃபேன் வந்து ரெண்டு பேரோட ஃபேன்ஸும் வந்து இந்த மாதிரி உங்க கட் அவுட் பாலாபிஷேகம் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்ட்டு செத்துருக்கானுங்க. அவங்க ரெண்டு பேர் ஃபேமிலிக்கும் ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க ரசிகர்களோட ஃபேமிலியை வந்து தத்தெடுத்துக்கிட்டு அவங்களை நீங்க பாத்துக்கணும் அப்படின்ற டிமாண்டு. அப்புறம் உங்களோட பசங்க வந்துட்டு கட் அவுட்ல ஏறி வந்து பாலாபிஷேகம் பண்ணோம், எந்த ஒரு சேஃப்டி இதுவும் இல்லாமல் பண்ணோம், இந்த மாதிரி சில டிமாண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாரு. அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இதெல்லாம் எங்களால் பண்ண முடியாது, இது வந்து இம்ப்ராக்டிக்கலா இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கைவிட்டுறாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம எம்எஸ் பாஸ்கர் சார் அவரோட என்ட்ரி வருது. அவர் வந்து ரெண்டு ஃபேமிலியும் இவங்க சொன்ன செய்யல அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி லைவ் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு ஸ்பீச்சை கொடுக்குறாரு. அந்த 5 மினிட்ஸ் அவரோட அந்த போர்ஷன் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் சொல்லிச்சு. அவர் வந்துட்டு சிம்பிளிசிட்டியா இருக்காங்க, அவர் வந்து அவர் சட்டையை அவரே போட்டுக்கிறாரு, அவர் குண்டி அவரே கழுவிக்கிறாரு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு திட்டு பயங்கரமா போட்டு அடி அடின்னு அடிச்சிருப்பாரு. அந்த 5 நிமிஷம் போர்ஷன் அந்த எம்எஸ் பாஸ்கர் பேசுறது ரொம்பவே இங்க முக்கியமாக தான் பாக்குறேன். ஏன்னா இங்க எந்த அளவுக்கு வந்து இந்த ரசிகர் முகத்துல, இந்த சினிமா முகத்துல இந்த தவுட்டு தற்குறிகள் நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க, இவங்களுக்கு அறிவே வர மாட்டேங்குது. தன்னோட செல்ஃப் குரோத்தையும் தன் குடும்பத்தோட குரோத்தையுமே பார்க்காம தனக்காக எந்த இடத்துலயுமே உதவி பண்ணவே மாட்டான்ற எங்கேயோ ஒரு மூலையில இருக்க ஒருத்தவனுக்காக வந்து உயிரே விடுறதுக்கு ரெடியா இருக்கானுங்கன்றதுலாம் ரொம்ப தெளிவாவே வந்து போட்டு அடிச்சிருப்பாங்க. இந்த கான்செப்ட் யாரும் பெருசா டச் பண்ணாததுனாலையும் அதை கொஞ்சம் காமெடியாவும் கொண்டு போயிருந்ததுனால இது ரொம்பவே நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் தம்பிராமையா வந்து இதுல அப்பா கேரக்டர் நடிச்சிருப்பாரு. இந்த ஸ்டோரி வந்து ஒழுங்கா எழுதலையோ, ரைட்டிங்ல வந்து சொதப்பிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. என்ன சொல்றேன், இதுல தம்பிராமையா கேரக்டர் ஒரு பழைய காலத்தால ஒரு ரெக்ரெசிவான டைப்ன்ற மாதிரி ஸ்டார்ட் பண்றாங்க. அவர் பேரலி அவர் அப்பதான் ரிட்டையர் ஆயிருக்காரு. 3 வருஷம் கழிச்சு ஒரு பொண்ணை வந்து ஃபாரின்ல இருந்து வர பொண்ணு வீட்டுக்கு வரா. ட்ரெஸ் எல்லாம் பார்த்து இவருக்கு ஒரு மாதிரி ட்ரிகர் ஆயிருது. என்ன இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிருக்கா, அவங்க வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பாங்க, ஸ்லீவ்லெஸ் போட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போடும்போது நம்ம ஊர்ல இவங்களுக்குலாம் புதுசா இருக்கிற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடும்போது அவருக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. பேரலி அவரோட பாஸ் வராரு வீட்டுக்கு அடுத்த நாள்ன்றப்ப இவருக்கு பிடிச்ச மாதிரி இவங்க ஏத்துக்கிற மாதிரி ட்ரெஸ் இல்ல, அவங்க வந்துட்டு ரிவீலிங்கான இது போட்டிருக்காங்க, அரகோல ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ட்ரிகர் ஆயிடுறாங்க. அந்த பாஸ் வீட்டுக்கு வரும்போது நம்ம தம்பிராமையா ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து விட்டுருப்பாரு, இந்த சுடிதார் போட்டுவான்னு சொல்லிட்டு. ஆனா வந்து அதை போடாம ரிட்டாலியேட் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருக்கவங்க அவங்க பேசின ரெக்ரெசிவ் தாட்ஸ், அவங்க வந்து எப்படி பொண்ணு பாக்குற மாதிரி சைடா வந்துட்டு சொருகிட்டு இருப்பானுங்க, அந்த விஷயத்தெல்லாம் மார்க் பண்ற மாதிரி பயங்கரமா போட்டு கலாச்சி அவங்க வீட்டை விட்டு கிளம்பிடுவானுங்க. இது என்னோட ஆடை சுதந்திரம், நான் எனக்கு பிடிச்ச மாதிரி போட்டிருக்கேன், இதுல யாரும் தலையிடுறது உரிமை கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படியே அந்த இது இடத்துல எல்லாம் காலி பண்ணிடுறாங்க. தம்பிராமையாக்கு நிறைய ரியலைசேஷன்ஸ் வருது. அவர் அப்படியே கொஞ்சம் அவர் கேரக்டர் வந்து மாறுது, கொஞ்சம் வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு, அவரோட ரெக்ரெசிவ் தாட்ஸ்ல இருந்து வெளியில வராருன்ற மாதிரி அப்படியே அடுத்து கடக்குறாங்க. அதுதான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரியோராஜ் ஆண் பாவம் போலாதுல கொடுத்த ஒரு மொமெண்ட் மாதிரி அடுத்து பொண்ணோட பர்த்டே பார்ட்டியில நம்ம தம்பிராமையா வந்து ஒரு அந்த ஓட்ட பனியனையும் பட்டாப்பட்டியும் போட்டுட்டு வந்து ரிட்டாலியேட் பண்றேன், நானும் உன்ன மாதிரி வந்துட்டு சுதந்திரமா ட்ரெஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னு வந்து பண்றாரு. என்னடா பண்றீங்க, ஏன்டா என்ன சாவடிக்கிறீங்க, உருப்படியான ஒரு கருத்து சொல்ற படத்தை வந்து பார்க்கலாம், ஏன்டா இந்த டார்ச்சர் பண்றீங்க. சரி ஓகே, இந்த படத்தை நம்ம நம்பி பார்ப்போம், கடைசியில என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். தெளிவாக தான் ஏதாச்சும் சொல்லுவாங்க, நம்ம கார்த்திக் வந்து நம்ம நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்றேன். பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்து கோச்சுக்கிட்ட அவங்க போயிடுறாங்க. அங்கே தம்பிராமையா போயிட்டு நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆடை சுதந்திரம்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன், முன்னாடிலாம் ஒரு 20 வருஷம் முன்னாடி நீ இதை என்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன்னா நான் வந்துட்டு கொலை பண்ணியிருப்பேன், வேற சாதிக்காரனை கல்யாணம் பண்ணி சொல்லிட்டு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னேன்னா. ஆனால் இப்போ வந்துட்டு நீ ஒரு பையன் இல்லை ஒரு பொண்ணையே கூப்பிட்டு வந்திருந்ததுனால ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு நான் வந்துட்டு கொஞ்சம் வந்து நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆடை சுதந்திரம்ல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களை விருப்பப்படி போட்டுங்க. ஆனா வந்துட்டு இடம் பொருள் ஏவல்னு ஒண்ணு இருக்கு, எந்த இடத்துல எப்படி ட்ரெஸ் பண்றோம் அப்படின்னு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இதை நானும் ஏத்துக்கிறேன், இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கரெக்டா தான் பேசியிருப்பாங்க. சரி, இந்த இடம் பொருள் ஏவல் கான்செப்ட் அதுல இருக்கிற எனக்கான மாற்று கருத்துக்கள்லாம் நான் அப்புறம் வரேன். முதல்ல இந்த கதைக்கும் தம்பிராமையா இங்க இருக்கிற இந்த இடம் பொருள் ஏவல் கான்செப்டுக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு புரியல.
ஏன்னா ஃபாரின் போய் அத்தனை வருஷம் படிச்சு வெளியில வேலை பார்த்துட்டு சுத்திட்டு இருந்த பொண்ணு திடீர்னு இங்கே வரா. அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு இவனுக்கு வந்துட்டு ராத்திரி வெளில போறோம்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் கூட அவங்க நீ எப்படி சேஃபா போ அப்படின்ட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அத்தனை வருஷம் ஃபாரின்ல போய் வேலை பார்த்துட்டு வந்த பொண்ணு கிட்ட வந்து நம்ம தம்பி ராமையா வந்துட்டு இடம் பொருள் லேவல் எந்த இடத்துல நீ எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு கிளாஸ் எடுக்கிறாரு. இந்த படத்துல அவங்க எந்த இடத்துலயுமே வந்துட்டு தேவையில்லாத இடத்துல இன்அப்ராப்ரியேட்டா வந்து ட்ரெஸ் பண்ற மாதிரி இருக்காது. அந்த பொண்ணு பாக்குற சீன்ல அந்த பாஸ் வர சீன்லயுமே அது ஒரு ரிட்டாலியேஷனான நடந்திருக்கும். இவர் வந்து தம்பிராமையா வந்து அந்த பொண்ணு நார்மலா வீட்டுல போட்டிருக்க அந்த ட்ரெஸ் வெளியில போறப்ப அந்த ஷார்ட்ஸ் மாதிரி போடுறதெல்லாம் பார்த்து இன்செக்யூர் ஆயிட்டு ட்ரெஸ்ஸை கொண்டு போய் கொடுக்குறாரு. இந்த மாதிரிலாம் என்கிட்ட பண்ணாதீங்க, நான் இப்போ விருப்பப்படி போட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க. பிளஸ் அந்த வந்தவனுங்களும் வந்து ரொம்ப ரெக்ரெசிவா பொண்ணுகிட்டலாம் என்னங்க கேட்டுக்கிட்டு அவங்க விருப்பத்தை நீங்க சொன்னா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெக்ரெசிவான இதெல்லாம் ஊத்துருவாங்க. இவங்களை ரிட்டாலியேட் பண்ற விதமா தான் அந்த இடத்துல வந்து நடக்கும். இப்ப நம்ம தம்பிராமையா அவரு எப்படி அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தாரோ அதையும் இந்த பொண்ணு பர்த்டேக்காக தம்பிராமையாக்கு வாங்கி கொடுத்த சட்டையை கம்பேர் பண்ணி நீ எனக்கு வாங்கி கொடுத்தல, அப்ப அன்னைக்கு நான் வாங்கி கொடுத்தது தப்புனா நீ எனக்கு இப்ப ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது தப்பு தானே அப்படிங்கிறாரு. ஏன்டா என்ன சாவடிக்கிறீங்க, எங்க இருந்துடா வரீங்க? அததான் வந்து நான் திணிக்கிற மாதிரி இருக்குது, ஆர்டிபிஷியலா இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து இவங்க வந்து ஒரு மிசோஜினிஸ்டிக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட வச்சுட்டு அந்த மாதிரி கருத்தா கூட கொண்டு போயிருக்கட்டுமே, இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாது, நம்ம கலாச்சாரம் என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் கூட வச்சிருக்கலாம். ஆனா வந்துட்டு என்ன இந்த அப்பா திடீர்னு தான் மாறுறாரு. ஏன்னா ரொம்ப வருஷமா வந்து மாறல, திடீர்னு அப்பதான் ஒரு சில மாதங்களாக தான் அந்த ஒரு ரியலைசேஷன் அவருக்குள்ள இருக்குது. ஆனா நீ ஒரு லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்ல இருந்தா கூட நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு முற்போக்கா ஒரு அப்பா இருக்காரு. ஆனா இதுக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆண் பாவம் பொல்லாது விக்னேஷ்காந்த் மாதிரி உருவெடுக்கிறாருன்னா எனக்கு அந்த அந்த மீட்டரே எனக்கு புரியல. அந்த டைமென்ஷன்ஸ் அவரோட முற்போக்கு டைமென்ஷன்ஸே எனக்கு புரியல. ஏன்னா கதை ஸ்டார்டிங்லேயே ஒரு பையனை ஃப்ரெண்டா இன்ட்ரடியூஸ் பண்றப்ப அந்த பக்கம் தனியா வந்துட்டு அந்த பையன் என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்கற அளவுக்கு மனநிலையில தான் இவங்க இருக்காங்க. அப்புறம் கடைசியில வந்துட்டு பயங்கர முற்போக்கா நான் வந்து எவ்வளவு முற்போக்கு தெரியுமா, நீ வந்து ஃபியூச்சர்ல இன்னும் 100 வருஷம் கழிச்சு உங்க அடுத்த ஜெனரேஷன் வந்து ட்ரெஸ்ஸே போடாத ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா அப்ப நீங்களும் பூமர் ஆயிருவீங்க அப்படின்ற கிடுக்கு பிடி கேள்விகள் எல்லாம் கேட்குறீங்க. சொன்ன மாதிரி ரைட்டிங்ல வந்து இந்த கதையை ரொம்பவே சொதப்பிட்டாங்க. ஏன்னா வந்து தம்பிராமையா கேரக்டரை வந்து கரெக்டா எழுதின மாதிரியே தெரியல. அவர் வந்து ரெக்ரெசிவான ஆளா காட்டுறாங்களா, இல்ல வந்து அவர் திருந்திட்டு வராருன்னா ஏன் வந்துட்டு அவ்வளவு இன்செக்யூரா பிஹேவ் பண்ணாரு, ஏன் வந்து இந்த தற்கொலைத்தனமா வந்துட்டு இப்படி பொண்ணோட பர்த்டேல வந்து இப்படி வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரியோராஜ் பிஹேவியர் எல்லாம் பண்ணிருக்காரு. இல்ல நான் சொல்றது வந்து நான் புரியாம பேசுறேன், அவங்க வேற மாதிரி சொல்ல வந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சு, எனக்கு இது புரியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இங்க நிறைய தவிட்டு தற்கொலைகள் அது ஒரு ஆன்டி ஃபெமினிஸ்ட் டோக்கனா எடுத்துக்கிட்டு பாத்தீங்களா ஃபேக் ஃபெமினிஸ்ட் எல்லாம் போட்டு அடிச்சுட்டாங்க, பெரிய அரிஸ்டுகளை போட்டு பொழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்க நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த படத்துலயே அந்த கதையை சொல்லி முடிச்சோன்னே பிரியாணி பவன் சங்கர் வந்துட்டு அந்த ப்ரொடியூசர்கிட்ட அதே தான் சொல்லுவாங்க, நீங்க இப்படிதான் கரெக்டா தப்பா புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த ப்ரொடியூசர் அதே மாதிரி ஆமா இப்ப ஃபெமினிசம் அது இதுன்னு சொல்லிட்டு இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே நீங்க இப்படிதான் கரெக்டா தப்பா புரிஞ்சுப்பீங்க தெரியும்னு சொல்லிட்டு அடிச்சிருப்பாங்க. அவங்க அதுலதான் எனக்கு என்ன சொல்ல வராங்க புரியல. அப்போ வந்து இது இவங்களுக்கு ரியலைஸ் பண்றதுக்கு இப்படி பண்றாங்களா என்ன தெரியல. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி ரொம்ப தெளிவாவே எடுத்தாலும் நம்ம ஆளுங்க வந்து ரொம்ப தப்பா தான் புரிஞ்சுப்பாங்க. நம்ம லவ்வர்ல பார்த்திருப்போம், நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம் இல்லையா. சோ இதுல அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது எனக்கு புரியல. அந்த இடம்பொருள் லேவல் கான்செப்டுக்கு கடைசியா வந்து நான் அடிச்சுக்கிறேன். இப்ப இந்த 3வது கதைக்கு போவோம். இதுல வந்து யுவர்ஸ் லவ்விங்லி லவ்னு சொல்லிட்டு நம்ம அஸ்வின் வந்து நடிச்சிருக்காரு. இதுல வந்து எப்படின்னா இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் கான்செப்ட்லாம் வருது. நம்ம அடியே படம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதுல வர மாதிரி அந்த ஒரு கிளிச்சில் வந்து இவர் யாருக்கோ கால் பண்றப்ப நம்பர் தப்பா போயிட்டு 2050 இருக்க ஒரு பொண்ணுக்கு வந்து கனெக்ட் ஆயிடுது நம்ம அஸ்வினோட போன் வந்து. அப்புறம் பேசி அந்த அடியே படத்துல வர மாதிரி சில கான்செப்ட் என்னது விஜயகாந்த் ஜெயந்தியெல்லாம் வந்து கொண்டாடிட்டு இருப்பாங்க, விஜயகாந்தோட பிறந்த நாளை வந்து விஜயகாந்த் ஜெயந்தின்னு கொண்டாடிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்ப அந்த கிரியேட்டிவா சில விஷயங்கள் அடியில பண்ணியிருந்த மாதிரியே பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப ரசிக்கும்படியா இருந்துச்சு. இது வந்து ஸ்டீரியோடிபிக்கலா நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. இந்த 90s 2K கிட்ஸ் குள்ள இருக்கிற அந்த டிஃபரன்சஸ், இவங்க வந்து என்னென்னமோ ரிலேஷன்ஷிப்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமான அந்த ஊதுகள்லாம் ஊதிருப்பாங்க. எனக்கு இந்த சில சொல்றாங்களே இந்த சிச்சுவேஷன்ஷிப், இந்த ஷிப் அந்த ஷிப்லலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் தெரியல. ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க நீங்க? ஏன் வந்து இந்த காலத்துல என்னென்னமோ சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஏன் இதுல இன்செக்யூர் ஆகுறீங்கன்னு புரியல. அப்படி யாரும் வந்து ரொம்பலாம் உங்களை பேசிட்டு இல்ல. இதுல அந்த டிங்க்னு ஒரு கான்செப்ட் என்னன்னா டபுள் இன்கம் நோ கிட்ஸ். ஆமா இதெல்லாம் என்னங்க, இதுக்கெல்லாம் டபுள் இன்கம் நோ கிட்ஸ்னா கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம சம்பாதிக்கிறத நம்ம செலவு பண்ணிட்டு நம்ம ஜாலியா இருக்கலாம், நம்ம நிம்மதியா இருக்கலாம், நம்ம நல்லா க்ரோ ஆகலாம், ஆனா குழந்தைங்க வேணாம் அப்படின்னு இதுக்கு ஒரு டேர்ம் கொடுத்து நீங்க வந்துட்டு இதுக்கு இன்செக்யூர் ஆகி இதை திட்டிட்டு இருக்க அளவுக்குலாம் இதுல ஒண்ணுமே இல்லை. டிங்க்ன்றது நானே இப்பதான் கேள்வி கேட்பேன். அப்படி உண்மையிலேயே வந்து பரவலா பேசிட்டு இருக்காங்க, அந்த ஒரு கான்செப்டா பேசிட்டு இருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா இது ரொம்ப சாதாரணமான விஷயம்.
ஒருத்தவங்க வந்து ஒரு கப்பல் இருக்காங்க, ஒரு மேரிட் கப்பல்னா அவங்க குழந்தை பெத்துக்கிறாங்களோ பெத்துக்க வேண்டாமோ அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். அதில் அவங்களோட சூழல் என்ன வேணா இருக்கலாம், அவங்களோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கலாம், அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் என்னவா இருக்கலாம், அவங்களோட மென்டல் ஸ்டெபிலிட்டி என்ன வேணா இருக்கலாம். இது அவங்க 2 தனி மனுஷங்களோட சார்ந்தது. இது ரொம்ப முற்போக்கா இருக்கணும் அப்படின்றதுல அவசியம் இல்லை இல்லையா? அவங்க 2 பேருக்கும் ஒரு கப்பல் இருக்காங்கன்னா அவங்க 2 பேரும் விருப்பப்படுறாங்க, விருப்பப்படல, அவங்க 2 பேரும் வந்து குழந்தை பத்துக்கு வரும்போது இதெல்லாம் நம்ம ஊர்ல ரொம்பவே சகஜம்தான். சரியா? இத்தனை நாள் கழிச்சு நான் குழந்தை பத்துக்கல, இல்ல நாங்க குழந்தை பத்துக்கவே விரும்பல. நிறைய பேருக்கு குழந்தை பிறக்காது, அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் என்னவோ இருக்கும். அவங்க அதையும் ஏத்துக்கிட்டு 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கா வாழ்றவங்க இங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இது இவங்க வழக்கமா இந்த 90s 2K இந்த ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்ஸை பேஸ் பண்ணுவாங்க இல்லையா? இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க. அது கூட டிங்க்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தது வந்துட்டு எனக்கு புரியவே இல்லை. என்ன சொல்ல வரீங்க? அப்ப ஒரு கப்பல் வந்து அவங்க விருப்பப்படி குழந்தை பெத்துக்கணும் பெத்துக்க கூடாதுன்றத டிசைட் பண்ணவே கூடாதா? அதுக்கே வந்து நீங்க வந்துட்டு கலாச்சார காவலர் மாதிரி பேசுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இது ஏன் இவங்க ஏன் இப்படி பேசிட்டு இருக்காங்க? கார்த்திக் ஏன் யுவர் ஷேம்ஃபுல்லி இந்த ஹாட்ஸ்பாட் இவங்க ஏன் வந்துட்டு இப்படி ஒரு ஒப்பீனியன் சொல்லிட்டு இருக்காங்க? இல்ல எனக்கு தான் புரியலன்னு தெரியல. சொன்ன மாதிரி உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சு எனக்கு இது புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லிருங்க. இந்த கதையிலுமே வந்து காமெடியெல்லாம் நிறைய விஷயங்கள் நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு, கிரியேட்டிவா பண்ணியிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் வந்து புதுசா இருந்துச்சு அந்த கான்செப்ட் பாக்குறப்ப. எப்படி வந்து அந்த 2050 இருக்க பொண்ணு கூட வந்துட்டு இவர் கனெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு அவங்க வீடு எங்கன்னு தெரிஞ்சுட்டு அவங்க வீடு பழைய வீடா இருக்கும், அந்த இடத்துல போயிட்டு இவனை வரைஞ்சிட்டு இருப்பான். அது லாஜிக் இருக்காது இல்லையா? அடியே படத்துல அந்த ஒரு லாஜிக்கல் விஷயங்கள் நிறைய இருக்கும், அது இல்லாம இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் பாக்குறதுக்கு என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. டைம் கான்செப்ட் அந்த லூப் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா பவானி ஸ்ரீ வந்து அஸ்வினை பார்க்கறதுக்காக அந்த டைம் டிராவல் மிஷின்ல இருந்து ஃபியூச்சர்ல இருந்து இங்க வருவாங்க. இங்க வந்து பார்த்தா பவானி ஸ்ரீ தான் வந்து அஸ்வினோட பொண்ணு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த டார்க் சீரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா புரியும். அது வந்து பயங்கர உழப்பெல்லாம் போட்டு எடுத்திருப்பாங்க. உழப்பல்னு இல்லை, அது இன்னும் பெட்டராகவே அதுவே புரியும். பயங்கரமா போட்டு எடுத்திருப்பானுங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த டார்க் சீரீஸ் நீங்க பார்க்கலன்னா பாருங்க. அந்த மாதிரி என்னென்னோ பண்ணியிருப்பானுங்க. அது சில வாட்ஸ்அப் ஜோக்குகள்லாம் நடுவில் இருந்துச்சு. அந்த அவரோட பயாலஜிக்கல் ஃபாதர் இறந்துருவாங்க அப்படின்னு சொன்னா அஸ்வின் பயந்துட்டு இருப்பான். கடைசியில் பார்த்தா அவனோட ஃப்ரெண்டு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு பார்க்க முடிஞ்சது. சரி, இப்போ ஃபைனலாக சில விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுவேன். இந்த இடம் பொருள் ஏவல்னு சொல்லி அந்த 2வது பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டோரி தம்பிராமையா கதையில சொன்னாங்க இல்லையா? அதுக்கு வரேன். இடம் பொருள் ஏவல்லாம் ஓகே, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அப்ராப்ரியேட்டான ட்ரெஸ் போடணும், இதெல்லாம் ஓகே. இது ஏன் எப்பயும் இந்த மாதிரியான உங்களோட முற்போக்கு கருத்துக்கள் இங்க இப்படிதான் இருக்கணும் அங்க அப்படிதான் இருக்கணும்ன்ற இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் ஏன் பொண்ணுங்களோட விஷயத்திலேயே வருது? குடிக்கிறதுன்னு வரப்ப உங்களுக்கு வந்து இங்க பல ஆம்பளைங்க குடிச்சு பொம்பளைங்களை தாலி அறுத்துக்கிட்டு அடமான வச்சுட்டு சுத்திட்டு இருந்தப்ப, பொம்பளைங்க வாழ்க்கை அழிச்சிட்டு இருந்தப்பெல்லாம் யாருக்குமே இங்க இந்த சமூகத்துல இருக்கிற பிரச்சனைகள் யாருக்குமே தெரில. இங்க மது ஒழிப்புக்காக போராட்டம் பண்ணிட்டு இருந்தப்ப இந்த சமூகம் வந்து எந்த இடத்துலயுமே வந்து இங்க அஜிடேட் ஆகவே இல்லை. ஆனா பொண்ணும் குடிக்கும் போது மட்டும் வந்துட்டு இல்லைங்க, யாரு குடிச்சாலும் தப்பு தான், ஆம்பளை குடிச்சாலும் தப்பு தான், பொம்பளை குடிச்சாலும் தப்பு தான், நான் பொண்ணுங்க குடிச்சா தப்புன்ற மாதிரி சொல்ல மாட்டேன்ட்டு ஒரு முற்போக்கை தூக்கி போட்டுட்டு அப்ப மட்டும் வந்துடுறீங்க. இந்த இடம் பொருள் ஏவல் இதுலயும் அதே மாதிரிதான். ஃபாரின்ல போயிட்டு அத்தனை வருஷம் படிச்சுட்டு வேலை பார்த்துட்டு வந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு நம்ம ஊருக்குள்ள இருக்க தம்பிராமையா வந்துட்டு எந்த இடத்துல எப்படி ட்ரெஸ் பண்ணணுன்ற அப்ராப்ரியேட்டா ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கிறாரு. ஏன் எப்பயுமே இங்க இருக்க அப்ரஸ்டு, இங்க இருக்க மைனாரிட்டிஸ், டிஸ்கிரிமினேட் பண்ணப்பட்டவங்க, இந்த கம்யூனிட்டி வந்து கொஞ்சம் மேல வராங்க, அவங்களோட ஒரு பாயிண்ட் மேல வராங்கன்ற போது மட்டும் உங்களுக்கு இருக்கிற எல்லா ஆக்கப்பூர்வமான அறிவியல் உங்களோட இன்டெலெக்சுவல் புத்தி எல்லாம் கூப்பிட்டு வந்து இங்க கிளாஸ் எடுக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா இங்க எவனுக்கு வந்து இடம் பொருள் ஏவல் தெரியாம ட்ரெஸ் பண்ண தெரியாதா? இந்த இடத்துல வந்துட்டு இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க, இந்த இடத்துல சரி நான் அந்த அப்ராப்ரியேட் ட்ரெஸ்ஸிங்கே வரேனே. இங்க எத்தனை பேர் வந்து இந்த வாட்டர் பார்க், அம்யூஸ்மெண்ட் பார்க் எல்லாம் போயிருப்பீங்க. அங்க எத்தனை பொண்ணுங்க சாரி கட்டிட்டு, எத்தனை பொண்ணுங்க புர்கா போட்டுட்டு ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சிருவோம். அது அப்ராப்ரியேட்டான ட்ரெஸ்ஸா? இதை பார்த்து யாரெல்லாம் கேள்வி கேட்டீங்க? எத்தனை பேருக்கு இதை பார்த்து என்னங்க ஏஜ் இது எந்த இடத்துல அப்ராப்ரியேட்டா ட்ரெஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலையா? தண்ணியில ஆடுற இடத்துல ஸ்விம்மிங் பூல்ல வந்துட்டு எவனாச்சும் சாரி கட்டிட்டு எவனாச்சும் புர்கா போட்டுட்டு வருவானான்ட்டு இங்க கேட்கறதுக்கு எவனாச்சும் திராணி இருக்கா? அப்போ உங்களோட இன்டென்ஷன் என்ன? இங்க வந்து அப்ராப்ரியேட்டா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ட்ரெஸ் போடுறது இல்லை அப்படின்றது பிரச்சனையா? இல்ல நீங்க வழக்கமா பார்த்து கம்ஃபர்டபுளா ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணிட்டு அதுக்கு எதிராக ஒண்ணு வரும்போது இல்ல இவங்க எல்லா இடத்துலயும் வந்துட்டு அப்ராப்ரியேட்டா இல்லாம எல்லா இடத்துலயும் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்க, கோயிலுக்கு வந்து மாடர்னா பிக்கினி போட்டு போறாங்க அப்படின்ட்டு வந்து இல்லாத விஷயத்தெல்லாம் கதை கட்டிட்டு ஏன் இவ்வளவு வந்து கிளாஸ் எடுக்கிறீங்க? சரி கேட்குற இடம் பொருள் ஏவல்லாம் இப்படி நீங்க வந்து பொண்ணுங்க வந்து கொஞ்சம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த இதெல்லாம் தெரிஞ்சதா? இப்போ வரைக்கும் எவனுமே வந்து இடம் பொருள் ஏவலை வந்து தெரியாம தான் நடந்துருக்காங்க. சரி, இங்க ஆம்பளைங்க எத்தனை பேர் வந்து ரொம்ப கேவலமா ட்ரெஸ் போட்டு சுத்திட்டு இருக்காங்க, எவ்வளவு கேவலமா வந்து பப்ளிக்ல பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்கன்றத பார்க்கலாமா? சரி, இங்க மார்க்கெட்ஸ் போவோம். உங்க ஏரியால இருக்க மார்க்கெட்டுக்கு போங்க. அங்க வந்து எத்தனை பேர் நீங்க சொல்ற கலாச்சாரத்துக்கு உட்பட்ட அந்த சாரியை போட்டுட்டு எத்தனை மிடில் ஏஜ் ஆன்டிஸ்லாம் வந்துட்டு
கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம சாரியை கட்டிட்டு இருக்காங்க. அது பாக்குறதுக்கு எவ்வளவு கன்றாவியா இருக்குன்றதெல்லாம் அவங்க கணக்கு தெரியாதுங்களா? நீங்க சொல்ற இந்த இடம்பொருள் லெவல் கான்செப்ட், அந்த கான்செப்ட், இந்த கான்செப்ட், இவங்க எல்லாரும் ஒழுக்கமா இருக்கணும், எல்லாரும் ஒழுக்கமா இருக்கணும் தான் நான் எல்லாம் ஏத்துக்கிறேன். ஆனா அதெல்லாம் வந்து எப்பயுமே உங்களுக்கு ஏன் இங்க இருக்கிற அப்ரஸ்ட் கம்யூனிட்டி கிட்ட மட்டும் இந்த கேள்விகள்லாம் வருது? எப்பயுமே இங்க தலித் கம்யூனிட்டி இருந்தாங்கன்னா அவங்க என்ன தப்பு பண்றாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க அப்ரஸ்ட் சைடு அவங்க என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது எதுவுமே தெரியாம, இங்க இருக்கிற சோசியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் என்ன எதுவுமே தெரியாம, மேம்போக்கா உதாரணத்துக்கு இப்ப ஒரு 3 சின்ன மைனர் பசங்க வந்துட்டு போட்டு வெட்டி கொண்டானுங்க அந்த மைக்ரண்ட் ஒர்க்கரை. அந்த இடத்துல கொல்லல, அவர் உயிர் பொழைச்சிக்கிட்டாரு. ஸோ அந்த இடத்துலயும் வந்துட்டு இவனோட சாதி வரியை காமிச்சிட்டு இருந்தானுங்க. இவனுக்கு அந்த இடத்துல வந்து பர்ஃபெக்ஷனுக்கு இது பண்ணிட்டு இருந்தானுங்க. அவங்களோட சூழல் என்ன, அவனுக்கு ஏன் அந்த மாதிரி வந்தானுங்க, அவனுக்கு ஏன் எஜுகேஷன் போய் சேரல, அவனுக்கு ஏன் ட்ரக்ஸ் போய் சேர்ந்தது, இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு எதிராகவும் இங்க இருக்கிற சமூக சூழலுக்கு எதிராகவும் எந்த ஒரு கேள்வி கேட்காம அந்த மைனாரிட்டிக்கு எதிராக அந்த அப்ரஸ்டுக்கு எதிராக கேள்வி கேட்கறானுங்களே. இந்த மனநிலை ஏன் உங்களுக்கு வருது? இந்த கதையிலேயே வந்து நான் ஏதோ உருப்படியா சொல்ல வரானுங்கன்னு நினைச்சேன். ஏன்னா அந்த ஒரு சீன்ல வந்து தம்பிராமையா வந்து உள்ள போட்டிருக்க பனியன் வந்து ஓட்ட ஓட்டையா இருக்கும். அதை வந்து மெட்டஃபாரிக்கலா வச்சிருப்பாங்க. கரெக்டா வந்து அவரோட பொண்ணோட ட்ரெஸ்ஸிங்கை பத்தி அவர் புலம்பிட்டு இருக்கப்ப அது முடிச்சது வந்துட்டு ஒய்ஃப் வந்து கேட்பாங்க தம்பிராமையிட்ட, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதே ஓட்ட பனியனை போட்டிருக்கீங்க? இது ஏன் கம்ஃபர்ட் நான் போட்டிருக்கேன். ஏன்னா அவங்க பொண்ணு வந்து அவங்க கம்ஃபர்ட்டுக்கு போட்டிருந்தப்ப இவருக்கு உறுத்திருக்கும். அடுத்த மொமெண்ட்லேயே வந்து இது ஏன் கம்ஃபர்ட் போட்டிருக்கேன்னு எத்தனையோ வருஷம் பழைய ஓட்ட பனியன் போய் இது ரொம்ப எல்லாருக்குமே ஒத்து போகும். நிறைய பேர் வீட்டில் இப்படிதான் இருப்பாங்க. இவங்க கரெக்டாக தான் கொண்டு போறானுங்க, சரி கரெக்டாக தான் சொல்ல வராங்கன்னு பார்த்தா கடைசியில் இவர் வந்து முற்போக்கு கிளாஸ் எடுக்கிறாரு. இந்த யுவர்ஸ் லவ்லியுமே பார்த்தோம்னா அதுலயும் அதே ஸ்டீரியோ டைப் தான். பொண்ணுங்கிட்டே கொண்டு போய் வந்து பழிய போடுறது. என்னது இந்த ட்ரூ லவ்ன்றது 2025 இல்லை, நீங்க 2050 இருக்கீங்க. அதாவது பொண்ணுங்க ஜென்ரலா சொல்ல, பொண்ணுங்க 2025 இருக்க பொண்ணுங்களே வந்து ட்ரூ லவ் கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. அவங்களே சிச்சுவேஷன்ஷிப், அந்த ஷிப் இந்த ஷிப்னு இருக்காங்க. நீங்க 2050 இருக்க பொண்ணு உங்களுக்குலாம் வந்து ட்ரூ லவ் எப்படி பிடிக்கும் அப்படின்னு யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? எந்த உலகத்துல இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இந்த மாதிரி ஒரு பிளண்டான அக்யூசேஷன்ஸ் எப்பயும் உங்களுக்கு வந்து பொண்ணுங்க மேலேயே தூக்கி போட தோணுது? ஏன் ரிலேஷன்ஷிப் சரி அவங்க வந்து ஒரு சிச்சுவேஷன்ஷிப், இந்த ஷிப் அந்த ஷிப்னு இருக்காங்கன்னா அந்த ஷிப்ல பேரலி அந்த பக்கம் இருக்கிறது இன்னொரு பையன் தானே, அந்த பையனை பத்தி ஏன் கேட்க தோணல? அந்த ரிலேஷன்ஷிப் சரியா தப்பா அதுக்குள்ளலாம் போவேனா? அதுக்குள்ளலாம் போனா இன்னும் நீங்க கதறுவீங்க. நீங்க இதுக்கெல்லாம் இன்செக்யூர் ஆகுறீங்க. வந்து நீங்க பொண்ணுங்க தான் உங்களுக்கு பிரச்சனையா? யாரு இதெல்லாம் உங்க தாத்தா, உங்க அப்பா, தாத்தாவோட தாத்தாலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பாக்கலையா? அவங்க எத்தனை பொண்டாட்டி வச்சிருந்தாங்கன்னு பாக்கலையா? அவங்க எந்த வயசுல வந்து உங்க பாட்டியை கல்யாணம் பண்ணாங்கன்றதெல்லாம் நீங்க பார்த்தது கிடையாதா? அவங்க உங்க பாட்டியை எப்படி ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்கன்றது தெரியாதா? அவங்க கல்யாணத்துக்கு மாதிரி ஊர்ல இருக்க பிள்ளைகிட்டலாம் எப்படி நடந்துட்டு இருந்தாங்கன்னு தெரியாதா? ஊருக்குள்ள இந்த மைனர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியாதா? இது எதுவுமே தெரியாதா? கண்ணை மூடிட்டு இருக்கீங்களா? எனக்கு தெரியல. காலங்காலமா இங்க ஆம்பளைங்க வந்து குடிச்சிட்டு இருக்கானுங்க, அவனுக்கு தாலியார் தரமான வச்சுட்டு இருக்கானுங்க, அவனுக்கு குடும்பத்தை அழைச்சிட்டு இருக்கானுங்க, அவனுக்கு பொறுப்பா இல்லாம இருக்கிறதுலாம் ரொம்ப பூதாகரமா வெடிச்சிட்டு இருந்தப்பையும் இங்க மது விலக்கு எதிராக தான் எல்லாரும் போராடிட்டு இருந்தாங்க. அவங்க ஹெல்த் போயிடும், இங்க அவங்களால அவங்க குடும்பம் பாதிக்கப்படும், அந்த சமூகமே பாதிக்கப்படும் தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ எல்லாருக்குமே இதை ஜென்ரலா எந்த ஒரு போதையில இருந்து வெளில வரணும் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் இருக்குது. இதுல பெரும்பாலும் வந்து ஆண்கள் தான் பண்றாங்க. இப்ப ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்லாம் ஆண்கள் இருப்பாங்க. இந்த பாட்டில் ராதா படம் வந்து அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அது குடினால வந்து இங்க எப்படி பாதிக்கப்படுது ஒரு குடும்பம், ஒரு சமூகமாவே அவனை சுத்தி இருக்கிறது எப்படி வந்து பாதிக்கப்படுதுன்றது ரொம்ப நல்லாவே காட்டியிருப்பாங்க. எனக்கு ஆண்கள் ஒரு கம்யூனிட்டியாவே ஒரு சமூகமே மொத்தமாவே இப்படி இந்த அளவுக்கு இருந்தப்போ இவ்வளவு ப்ராக்ரஸிவா வந்து இவ்வளவு ரேஷனலா டெசிஷன் எடுத்து அதுல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு எல்லா வழிகளையும் இந்த சமூகம் பெண்களும் சேர்ந்து பாக்குறாங்கல்ல. அதே மாதிரி பெண்கள் அந்த மாதிரி பூதாகரமா வந்துட்டு குடிச்சிட்டு இங்க வந்து ரோட்ல விழுந்து கிடந்தோ வீட்டுல இருக்கவங்களை போட்டு அடிச்சு அப்படியெல்லாம் எதுவும் பண்ணல இல்லையா? ஏதோ சொப்பமான ஒரு கொஞ்சோண்டு பர்சன்ட் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க, குடிச்சிட்டு இருக்காங்க. அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம் இருக்கும்போது மட்டும் நீங்க அந்த மாதிரி எந்த ஆக்ஷன்ஸும் எடுக்கல. உங்களை சுத்தி உங்க ஹெல்த் பாதிக்கும், உங்களை சுத்தி இருக்கவங்களை பாதிக்கும், நீங்க வந்து ரொம்ப குடிக்காதீங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாம இங்கிட்டு வந்து அவங்களோட உரிமைகள் மேல கை வைக்கிறது, ஃபெமினிசம் மேல கை வைக்கிறது. என்னடா பேசுறீங்க? ஏன்னா இந்த படத்துல இருக்க கிளிப்பிங்லாம் கட் பண்ணி இவங்க ஒரு ஆன்டி ஃபெமினிஸ்ட் இது பெரியாரிஸ்டுகள்லாம் புழக்கப்பட்டார்கள் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் சொன்ன மாதிரி இவங்களுக்கு தெளிவா படம் எடுத்தாலே புரியாது. இதுல இப்படியெல்லாம் ஓட்டையா எடுத்து வச்சீங்கன்னா இவங்க எங்க போய் நிப்பாங்க? ஃபைனலி இது ஒரு ஓகேவான படம் தான், ஒரு டீசென்டான படம் தான். இதை நீங்க கண்டிப்பா போய் பார்க்கலாம். உங்களுக்கு நியர்பை தியேட்டர்ஸ்ல இருக்கும். இல்லை நான் பொறுமையா பாத்துக்கிறேன்னா ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் கூட நீங்க பார்க்காதவங்க எல்லாம் பாத்துக்கலாம். பார்த்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்லாத சில கருத்துக்கள்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சு, இல்ல நான் சொன்ன கருத்துக்கள்லாம் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு, இல்ல அந்த படத்துல அப்படி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு புரியல தோழர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லலாம். இல்ல நான் சொன்ன தாண்டி வேற ஏதாச்சும் கருத்துக்கள் உங்களுக்கு இருந்துச்சுனாலும் வந்து ஷேர் பண்ணலாம். எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் பேசினதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நமக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு தோழர் நெக்ஸ்ட் சொல்லிட்டு, அதுலயும் வந்து டெய்லி பேசிஸ்ல ஆக்டிவா இருப்பேன்.
புதுசாக இருக்கவங்க எனக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குன்னு தெரியவே தெரியாது அப்படின்றவங்களாம் லிங்கை போய் தொட்டு இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். டெய்லி பேசிஸில் அதில் ஆக்டிவாக இருப்பேன். அண்ட் கூடிய சீக்கிரம் அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.